ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டியை எடுக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பணப்போட்டியில் 12 லட்சத்தை வந்து உயர்த்திட்டாங்க. ஸோ இதனால் கடும் போட்டிகள் வந்து நிலவிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பூர்ணிமா எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும், அந்த பக்கம் விசித்ரா அவர்கள் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. பட் விசித்ரா அவர்கள் இன்னைக்கு காலையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அர்ச்சனா கிட்டையும் மாயா கிட்டையும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷுவராக சொல்லிட்டாங்க, கொச்சின்லேருந்து ஒரு வேளை அவங்க என்ன யோசிப்பாங்க, பணப்பீட்டு எடுக்கணும்னு யோசிப்பாங்களா இல்லை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்களா எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அங்கே நடக்கிறது எப்படிமா எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் 1% கூட ஓட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்களே எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பொட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன் ஷுவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ப்ரோமோவை பார்த்து நீங்கள் நம்பாதீங்க, விசித்ரா வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உம்பரமாக வந்து இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து ஒரு செமையான ஒரு விஷயத்தை வந்து அர்ச்சனா வீட்டிலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 1 வீக் தான் அனுப்பிச்சிருக்காங்க. பட் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட். நைட் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு, என்னப்பா அந்த பொண்ணுக்கு வந்து 2 வாரத்துக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு வேளை கன்ஃபார்ம் தான் போலையே அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க ட்ரெஸ்ஸை எடுக்கும்போதே ஸ்டோர் ரூம்லேருந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, கையை தூக்குங்க, நீங்கள் தான் வின்னரு, நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிடிக்ட்டும் பண்ணிட்டாங்க, அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பொட்டி எடுத்தால் நல்ல ஒரு விஷயமாக தான் பூர்ணிமாவுக்கு வந்து அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இல்லை நான் வந்து நேர்மையாக இருப்பேன், இல்லை வந்து நான் வந்து என்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன், இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்கள் இருந்துச்சுன்னா என்னுடைய போர்ட்ரேயல் அப்படிங்கிறது வந்து மாறும், மக்கள் என் மேலே வச்சிருக்கிற போர்ட்ரேயல் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி அந்த 12 லட்சமும் வரப்போகிறதில்ல, டைட்டிலும் வின் பண்ண போகிறதில்ல, ஏதோ ஒரு வார சம்பளம் மட்டும் சேர்ந்து வரும், அவ்வளோதான். பட் மாயா வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பணப்பட்டி எடுக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, தயவுசெய்து அதை எடுக்கிறதுனா எடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பூர்ணிமா செம்மையாக ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே யாராவது வந்து கையை வச்சுருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கும். ஆனாலும் பாய்ஸ் டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணப்பட்டியை வந்து தொடர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம உசுப்பேற்றி விட்டுருக்கோம், அதனால் விசித்ரா வந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷும் வந்து சொல்லியிருக்கிறத நீங்கள் ப்ரோமோ ஒன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த பணப்பட்டியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வந்து பூர்ணிமாவுக்கு மட்டும்தான். அண்ட் பூர்ணிமாவுக்கு நல்லாவே தெரியும் டைட்டில் நம்ம அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் இதோட போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஆல்ரெடி இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு பொட்டி அவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் லைவில் வந்து போயிட்டுருக்கு. என்ன டாஸ்க் தெரியுமா, யார் அதிகப்படியான பெய்ட் பாட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பிஆர் டீம் வந்து யார் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரை நினைக்கிறீங்க பணப்பொட்டியை வந்து யார் எடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.